இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை அநேக பாரங்களினாலும், கவலைகளினாலும், வேதனைகளினாலும், பயங்கரமான வருத்தங்களினாலும் பூட்டப்பட்டிருக்க நுகத்தடியோடு மனிதர்கள் வாழ்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை கூப்பிட்டு பேசினா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதவிதமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னணியில வளர்ந்திருப்பாங்க. கஷ்டங்களோட வாழ்ந்திருக்கிறவங்க, கஷ்டத்தை படாமே வளர்ந்து திடீரென்று பயங்கரமான கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் வாழுகிறவர்கள். இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம்? வெறுமையும் வறுமையுமான வாழ்க்கையை ஏன் நாம் வாழ வேண்டும்? வாழ்க்கையை முடித்துக் கொண்டால் நலமாயிருக்குமே என்று பலவிதமான போராட்டங்களோடு வாழுகிறவர்கள். இப்படி அநேகர் ஒவ்வொரு விதமாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே போய் அந்த பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்க வேண்டும்? எப்படி அதிலிருந்து விடுதலையை பெற முடியும்? அதிலிருந்து ஆமேன் விடுதலை பெற்று ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை நோக்கி நாம் போக முடியும் என்று சொல்லி மனிதர்களுக்கு விடை தெரியல. ஆனா இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதல் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பீஸ்ஃபுல்னஸ், சமாதானமான வாழ்க்கை.